பத்துமலை திருத்தலத்தில் உள்ள 42 மீட்டர் உயரம் கொண்ட முருகன் சிலைக்கு அருகே அண்மையில் மொரோக்கோவைச் சேர்ந்த யூடியூப்பாளர் ஒருவர் திருக்குரான் வசனத்தை படித்ததற்கு ஆட்சேபத்தை தெரிவிக்கும் வகையில் நேற்று பத்துமலை திருத்தலத்தில் சுமார் 600 இந்துக்கள் அமைதியாக கூடினர். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் தேவார பாடல்களையும் பாடினர். எந்த ஒரு சர்ச்சையும் இன்றி அமைதியான முறையில் இறைப்பணியில் ஈடுபட முடியும் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்ததாக தேவார குழுவுக்கு தலைமையேற்றிருந்த ஸ்வஷ்னா சுப்பிரமணியம் வெளியிட்டிருந்த அறிக்கையில் தெரிவித்தார். அந்த நிகழ்ச்சியை ராஜேஸ்வர அப்பாஹு மற்றும் இந்து தொண்டூழியர் இயக்கத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கெடா மற்றும் சிங்கப்பூர் போன்ற தொலைதூரத்திலிருந்தும் பலர் வருகை புரிந்ததாக அரசு சார்பற்ற இயக்கமான உலகளாவிய மனித உரிமை சம்மேளனத்தின் தலைவர் சசிகுமார் தெரிவித்தார். மொரோக்கோவின் அப்துல் லத்தீப் கொய்சா அண்மையில் பத்துமலை திருத்தலத்தில் திருக்குரான் வசனத்தை வாசித்த நடவடிக்கையை சசிகுமார் சாடினார். அனைத்து வழிபாட்டு இடங்களையும் மதிக்கும் பண்பு அனைவருக்கும் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் அமைதியாகவும் ஐக்கியத்தோடும் வாழ முடியும் என சசி தெரிவித்தார். பத்துமலை திருத்தலம் ஒரு வரலாற்று பூர்வ இடம் என தாம் நம்பியதால் அங்கு திருக்குரான் வசனங்களை வாசித்ததாகவும் அதற்காக அப்துல் லத்தீப் கொய்சா மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். இருப்பினும் அந்த மன்னிப்பை ஏற்க முடியாது என சசி கூறினார்.